விஜய் சார் முதலமைச்சராக இருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனால் சங்கீதா மேம் ஏன் இப்படி ஈகோ பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. அவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும், மேம்க்கும் எவ்வளோ ஆசையாக இருக்கும், சாருக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும், அவங்க மாமியாருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஃபேமிலியாக இந்த ஃபங்க்ஷனில் இருந்திருந்தால் அது இல்லை. மேம் ஈகோவை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கார் எல்லாருக்குமே பிடிக்குது, எல்லாருக்குமே நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ இப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க அந்த ஈகோலேருந்து வெளியே வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்பவும் தோழர்கள் அப்படி என்பது ஒரு ரொம்ப வரப்பிரசாதம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சிரித்து பேசுகிற எல்லா பெண்களுமே ஒருத்தர் ஒரு ஆண் ஷேரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தப்பு பண்ணுறவங்கன்றதும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு நல்ல நண்பர்களுக்குள்ளேயும் எப்படி சொல்கிறது ஷேரிங் இருக்குது. அதனால் இவங்களையும் விஜய் சாரையும் மீன் பண்ணி பேசுகிறத விட்டுட்டு அதிலிருந்து வெளியே உங்கள் குடும்பம் உங்கள் சந்தோஷம் அதை முதல் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை. அது இல்லாமல் தானே நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்கள் கூடையே இருக்கிற நண்பர்களும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்கள் வீட்டுக்காரை பற்றி தப்பாக சொன்னாலுமே அந்த தப்புலேருந்து என் வீட்டுக்காரர் அப்படி கிடையாது அப்படின்றத நீங்கள் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாட்டு இருக்குங்க, அது என்ன படம் தெரியல, தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். அந்த பாட்டினுடைய வரிகளை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் என்ற உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். லைஃப்பில் சந்தேகன்றது வரவே கூடாது. குடிச்சிட்டு பேசுகிற ஒருத்தரும் ஒன்று தான், சந்தேக பிடிச்சி பேசுகிறவங்களும் ஒன்று தான். அப்போ ஆண்கள் எல்லாம் மன நிம்மதிக்கு என்ன பண்ணுவாங்க? தப்பான விஷயத்துக்கு போக தானே செய்வாங்க. அதனால் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும்.